நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு தெய்வீக சாட்சியாக இருக்க கிருபை செய்யும். தடைகளை நீக்கும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் நாதர் இம்மானுவேலரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். John 3:16. குயிக். யோவான் 3:16. தேவன் கமாங்க ஒன்று இருக்கும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனைக்கு அடைமடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எத்தனை கமா அந்த வசனத்தில் இருக்கு. எனக்கு பைபிளை பற்றி தெரியாது. அப்ப இந்த 3 வசனத்தில் 3 P: the person, the purpose, the price. தேவன், the purpose, கெட்டு போகாமல். என்னுடைய பெயர் கண்ணன். இப்போ இன்னைக்கு கண்ணன் டேவிட். இந்துக்கள் வேதங்கள்ல ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த வேதங்கள் கொடுக்கப்படுகிறது. The golden words cannot be repeated, but anyway I will repeat it to you. இந்த தெய்வீக வார்த்தைகள் திரும்ப சொல்லப்பட மாட்டாது. காது உள்ளவன் ஒரு காதை வீட்டில் வச்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கெடிலத்தில் ஒரு காது இருக்கு, விழுப்புரத்தில் ஒரு காது இருக்கு. So those who have 2 ears, just listen very carefully and meditate the word. 2 காது உள்ளவர்கள் இந்த வார்த்தையை கேட்டு உள்ள வாங்கி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கன்னி சுத்தியாய நமக. கண்ணியின் வயிற்றில் பிறந்த பரிசுத்த நாமமுடையவரை உம்மை போற்றுகிறேன். நீலகண்டாய நமக. மரணத்தை ஜெயமாக விழுங்கியவரை உம்மை போற்றுகிறேன். பஞ்சகாயாய நமக. 5 காயங்களை உடையவரை உம்மை போற்றுகிறேன். பரமேஸ்வராய நமக. பரமண்டலங்களை வீட்டில் இருக்கிறவர் உம்மை போற்றுகிறேன். கொடைக்கானல்ல இந்து முன்னணி, RS, பிஜேபி அப்படி இருந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அக்கௌண்டன்ட் உலகத்தில் அப்படி கம்பெனி காரில் என்ஜாயிங் த வேர்ல்ட்லி ப்ரெஷர் அப்படி சுற்றிட்டு அப்படி ஜாலியாக அப்படி இருக்கும். என் ஃப்ரெண்டு பைபிளை பற்றி சொல்கிறான். போடாவோ, நான் ராமாயணம் படிச்சிருக்கேன், மகாபாரதம் படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், நீ ஒரே புத்தகத்தை வச்சுருக்கேன், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். மேரேஜ் ஆச்சு 88, 91 என்னோட அம்மா இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் பைபிளை பற்றி எனக்கு தெரியாது. மதுரைக்கு போனோம். 96 ஆண்டவர் தரிசனத்தை பார்த்தேன். இப்போ இங்கே ஒரு 50 லைட்டை போட்டால் வெளிச்சம் தெரியுது. 1 கோடி லைட்டு போட்டால் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். I saw the milky white light, வெள்ளை வெளியேறுன்னு வெளிச்சத்தை எனக்கு முந்தி இப்படி சிலுவை மாதிரி பார்க்குறேன். அதுக்கு நடுவில் சிலுவை இருக்கு. இந்த பக்கம் 3 தேவதூதர்கள், அந்த பக்கம் 3 பேர் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, அல்லேலூயான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இம்மானுவேல்னு வார்த்தை கேட்குது. அந்த ரெக்கையெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த ஃப்ளூட்லாம் ஊதிட்டு இருக்காங்க. அப்போது மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 7 முதல் 12 முடிய, தூற்றுக்கூடையின் கீழ் கோடரி வைக்கப்பட்டு இருக்கும், நல்ல கடிகுடா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறியோ அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார். இந்த வார்த்தை அப்படி கம்ப்யூட்டர் மாதிரி இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ அந்த சிலுவை கீழே ஒரு ரேஸ் வந்து என்ன தொடுது. நான் மூச்சு பார்க்குறேன். 3 மணி 12 நிமிஷம் நான் பெட்ரூமில் இருக்கேன். என் பக்கத்தில் ஒய்ஃபு, குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு சகாயத்திட்டு கேட்குறேன். அவன் சொன்னா, பைபிள் வாட்சியா? பைபிளே இல்லையே. அப்போ சொன்னான், நீ பார்த்த தரிசனம் உண்மையான தரிசனம், நீ ஊழியக்காரனாக போகிற அப்படின்னா. ஊழியம்னா என்ன அப்படின்னு கேட்டால், நீ சர்ச்சுகளை போய் சாட்சி சொல்லணும், பைபிள் வார்த்தைகள் விளக்கம் கொடுக்கணும். அதற்காக உடனே ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அடவோட யார் ஊர் சுற்றுறது, கம்பெனி காரு, ஏசி ரூமு, கம்பெனியில் செலவு பண்ணுது, எல்லாம் உலகத்தில் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்க. மதுரையில் இருக்கேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனையாகி
வேலையை ரிசைன் பண்ணிட்டு, ஏன்னா நான் கையெழுத்து போட்டால் தான் பணம் வரும். அந்த ஒரு கமாண்டிங் அப்படி பொசிஷனில் நான் இருக்கேன். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஃபைனான்ஸ் ஆஃபீஸர்னா என்னோட கையெழுத்து இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது தான் மோகன்சி லாசரஸ் மூலமாக அந்த வார்த்தை வருது, மகனை நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன உடனே அந்த பூனலை கலட்டி கொடைக்கானல் செயின்ட் பீட்டர் சர்ச் மாடியில் விட்டுறிஞ்ச. என் பூனலை நீங்கள் வச்சுக்கோங்க சாமி. அந்த பூனல் போடுறதுக்கு 3 நான் மந்திரம் உபநயனம்னு சொல்லுவாங்க. அதை என்னோட வீட்டில் மூத்த பையன் நானும். சொல்லப்போனால் வெங்குட ஐயர் அப்பா பேர், தாத்தா பெயர் கோபால ஐயர், சுப்பிரமணியன், சுப்பிரமணியன், இப்படி அந்த ஃபேமிலியில் வந்ததுனால நான் அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுனால என் ஒய்ஃபு உங்கள் பூனல் எங்கே அப்படின்னா, பூனல் எடுத்துட்டேனோ கெட் அவுட், நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டு. நான் சொன்னேன் 2 பொண்ணுகளுக்காக இருக்கணும், நோ 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 கெட் அவுட். அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சில் இருந்து ஞானசானம் வாங்கி கண்ணன் டேவிடா மாறி அதுக்கப்புறம் தியாலஜி பண்ணி மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி படிப்பாக ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கடுத்து டிஎல்சியில் 2005 ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து இன்னைக்கு ரெவரண்டுங்கிற படிப்பை கொடுத்து இன்னைக்கு டிஎல்சி அந்தமான்லேருந்து எங்கேயும் கர்நாடகா அங்கெங்கெல்லாம் போயிட்டு வர ஆண்டவர் கிருபை செஞ்சார். இஸ்ரேல் போயிட்டு வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். அங்கே இஸ்ரேலில் அந்த கெத்சமனே தோட்டத்தில் அந்த திருவிருந்து இது தூக்கிட்டு அப்படி நிற்கிறேன். ஆண்டவரே, உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் திரு ரத்தம் கொடுக்கும்போது சாம் ஜெபத்திரை அவர் அந்த கப்பை எடுத்து பார்த்துட்டு அப்படியே கும்பிட்டு, கண்ணை உங்கள் முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்கு அப்படின்னு சொன்னதை நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே எங்கேயோ இருந்த கண்ணனை தெரிந்து கொண்டு கண்ணன் டேவிடா மாற்றி இன்றைக்கு கெடிலத்தில் அவருடைய ஆலயத்தில் வைத்து சாட்சி சொல்ல கிருபை செஞ்சிருக்காருன்னா, அப்போ நம்ம இதுவரைக்கும் ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கோம்? இப்போ உதாரணமாக என்னுடைய அப்பா இறந்து போனப்போ பாடி கூட பார்க்க முடியல. நான் கொடைக்கானல் போகிறதுக்குள்ள பாடியை தகனம் பண்ணிட்டான் என் தம்பி. சொத்து சுகம் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னைக்கு என் கூட இருப்பது யாரு? இன்றைக்கு நம்ம எதுக்காக ஜெபம் பண்ண வந்திருக்கோம்? இந்திய தேசத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ண வந்திருக்கோம். அப்போ பெர்க்மான்ஸ் பாடுறார், கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும், இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். அப்போ ஆண்டவரே, ஒரு நாள் நானும் சின்ன பிள்ளையில ஸ்ரீரங்கம் கோயிலில் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அம்பி உன் பேர் என்ன? கண்ணன். போய் அபிஷேகம் பண்ணுற போடா. அப்போ ஐயருக்கும் ஐயங்காருக்கும் தகராறு. நான் ஐயங்கார் அங்கேயே தகராறு வரும். நாங்கள் கிண்டல் பண்ணுவோம், ஆட்டுக்கு மாட்டுக்கு 2 கொம்பு, ஐயங்கார் மாட்டுக்கு 3 கொம்புன்னு நாங்கள் தகராறு பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் திருவானை கோயில் போவோம், ஸ்ரீரங்கம் போக மாட்டோம். அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, அவனை உள்ள விடுறல, அந்த லாங்குவேஜில் பேசுகிறேன், அம்பி சுவாமி பேரை சொல்லிவிட்டான், நீ போடா உள்ள போட அபிஷேகம் பண்ணுறான். அது சின்ன பிள்ளையில அந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ண கண்ணை இன்றைக்கு அவரோட அங்கியை போட்டு அவரோட பைபிளை ஏந்தி எங்க நிக்கிறோம் பாத்தீங்களா? அப்ப இது யாருடைய கிருபை? எத்தனையோ சர்ச்சில் பிரசங்கம் பண்ண ஆண்டவர் கிருபை செஞ்சார். டிஎல்சியில் கிட்டத்தட்ட ஒரு 80 சர்ச்சுக்கு மேலே ஆண்டவர் பிரசங்கம் பண்ண கிருபை செய்தார். எத்தனையோ குருசேகரங்களை இன்சார்ஜா, பாஸ்டர் இன்சார்ஜா ஆண்டவர் வச்சிருக்காரு. இன்றைக்கு நம்முடைய டிஎல்சி பேராயர் அலுவலகத்தில் இந்த ஃபைனான்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்காரு. நேற்று கூட பிஷப்ட பார்த்து சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ இந்த கம்ப்யூட்டர் வேலை அது இது ஏதோ இந்த மரமண்டைக்கு இது கொஞ்சோண்டு இந்த மரமண்டைக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்காரு. நான் தான் சொல்லக்கூடாது, த கிரெடிட் கோஸ் டு ஹிம், அவர் தான் அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஆண்டவரே நான் எங்கே இருக்கேன் சுவாமி? இப்போ உதாரணமாக ஒரு சின்ன சாட்சி சொல்லணும்னா, இப்போ சங்கீதம் 23 எல்லாருக்கும் தெரியும், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையும். அப்போ அந்த சங்கீதம் 23க்கு ஒரு டாபிக் என்ன கொடுக்கணும்? நல்ல மேய்ப்பன். அப்போ சங்கீதம் 22 என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டு, அப்போ அதுக்கு ஒரு டாபிக் கொடுக்கணும்னா பாடுபடும் மேய்ப்பன். அப்போ சங்கீதம் 24 என்ன? வாசல்களை கதவுகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அப்போ சங்கீதம் 24 என்ற பெயர் பிரதான மெய்ப்பன். அப்போ பாடுபடும் மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன், பிரதான மெய்ப்பன். அப்போ அந்த மெய்ப்பராகிய கடவுள்
நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். உதாரணமா நான் சாலை கிராமத்தில் இருக்கும்போது நான் ஒன்லி வெஜிடேரியன், தயிர் சாதமும் ஊறுகாயும் சாப்பிடுவேன், முட்டை மட்டும் சாப்பிடுவேன். அந்த மாட்டில் இருக்கும்போது நிலம் நடுக்கும், இடத்துக்கு வாக்கி எப்போ வரும்னு தெரியாது. அதையெல்லாம் ஆண்டவர் பார்க்க கிருபை செஞ்சார். கர்நாடகா கோலார் தங்கவயல் அங்கே ஒரு வருஷம், புத்தூரில், இப்போ எத்தனையோ இதில் சாலை கிராமத்தில் இருக்கும்போது ஒரு தடவை உண்மையாக சொல்லணும்னா அடுத்த வேலை நாளைக்கு ராத்திரி சாப்பிட்றதுக்கு காசு இல்லை. அப்போது நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆண்டவரே ராத்திரிக்கு கத்திரிக்காய் குழம்பும் கீரையும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் கோயிலில் உட்காந்துருக்கேன், சாலை கிராமம் டிஎல்சி கோயிலில். சாயங்காலம் ஒரு 6 மணி பக்கத்தில் ஒரு ஃபோன் பண்ணுறார் ஒருத்தர், முக்கியமான ஆள். ஐயா எங்கே இருக்கீங்க? நான் நம்ம டிஎல்சி கோயில் சாலை கிராமத்தில் உள்ளே உட்காந்துருக்கேன். அப்படியே ஈவினிங் வீட்டுக்கு வாங்க, ஒரு சின்ன ப்ரேயர் இருக்கு. சரி ரைட்டு அப்படின்னு போய் அந்த வீட்டுக்கு போனால் பிறந்த நாள் அங்கே போட்டு ஜெபம் பண்ணி எல்லாம் பார்த்து முடிச்ச உடனே ஏன் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னாங்க. எனக்கா உள்ளுக்குள்ளே பக்குன்றக்காக நண்டை தூக்கி வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஐயா அவங்க சொன்னாங்க, ஐயா இன்னைக்கு உங்கள் சாப்பாடை தான் இருக்கு. என்னது அப்படின்னு? கத்திரிக்காய் குழம்பும் கீரையும் ரசமும் தயிரும் வச்சுருக்கேன், சாப்பிட்டு போங்க. ஆஹா சோத்திரம்ப்பா. அப்போ கோயிலில் ஜெபம் பண்ணதை கேட்டு ஆண்டவர் அங்கே சாப்பாடு கொடுத்து திருப்பி வரும்போது ஒரு 500 ரூபா காணிக்கை கொடுத்தோன்னே அங்கே அவருடைய இறை பணியாளரை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். ஆனால் ஒரு கண்டிஷனல் பிளஸிங் ஒன்று இருக்குது. அவருடைய வேலையை செய்யும் பொழுதுதான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் மீதையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ அப்பொழுதுங்கிற கண்டிஷன் வரும். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா அப்பொழுது 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 நிறைய அப்பொழுது வரும். அப்போ எப்பொழுது கடவுளின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளையே சார்ந்து கொள்ளும் பொழுது. அதே போல் இஸ்ரேல் போகிறதுக்கு நானும் ஆண்டிப்படம் பிசி செக்ரட்டரி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அவரும் நான் ஓப்பனாக பேசுவோம், ஐயரே பாஸ்போர்ட் இருக்கா? இருக்குது. அப்போ இஸ்ரேல் போகலாமா? நான் சொல்லிட்டேன் காசு கிடையாதுன்ட்டு. உன்னை யார் காசு கேட்டேன்? பாஸ்போர்ட் இருக்கா? இருக்குது, வா போகலாம். 2 பேரும் ட்ரெயினில் கிளம்பிட்டோம். கிளம்பி மெட்ராஸ் போய் சாமி ஜபத்தோட்டு பார்த்துருவோன்னே எல்லாம் ஓகே, ஒரு 2000 ரூபா ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னாரு. நானும் 2000, அவர் 2000 கட்டிட்டோம். கட்டிட்டு திருப்பி வரும்போது எவ்வளோ ஃபீஸ்னா ஏதோ 1 லேக் அப்படின்னு சொன்னாங்க அன்றைக்கி. நான் சொல்லிட்டேன் அவ்வளோ வராங்களாம் கிடையாதுன்ட்டு. உங்கள்கிட்ட யார் காசு கேட்டேன்? வா போவோம். 2 பேரும் ஒரே ரூமில் தங்கி அந்த 10 நாளைக்கும் ஒவ்வொரு இடமா பார்த்தோம். இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, அந்த ஜட்ஜுக்கோ தமிழ் தெரியாது, இங்கிருந்து கூட என்கிட்ட போனவங்களுக்கோ இங்கிலீஷ் தெரியாது. இந்த தமிழை அவங்ககிட்ட சொல்லி, அவன் சொன்ன இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி இவங்ககிட்ட சொல்லி என் மூளை தெளிவாயிடுச்சு. அப்போ இங்கே அந்த 14 பாயிண்ட், அந்த மெய்ப்பரின் அந்த இது, ஆண்டவர் பரத்துக்கு போனது, ஆண்டவர் பிறந்த இடம், அந்த ஸ்டார் ஆஃப் டேவிட், அந்த தங்க நட்சத்திரம், எல்லா இடத்தையும் பார்த்த உடனே ஆஹா எங்கேயோ இருந்த கண்ணனை தெரிந்து அவருடைய பரிசுத்த இடத்துக்கு கொண்டு போய் இன்னைக்கு அவருடைய பிள்ளையா மாத்தி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ பெர்க்மான்ஸ் பாடின பாட்டு தான் ஞாபகம் வருது. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தி நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீ. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ.
இருக்கிறார். இப்போ அதனால எனக்கு குடும்பம் இல்லை அப்படின்னு கிடையாது. இன்றைக்கு டிஎல்சி முழுக்க என்னுடைய குடும்பமாக இருக்கிறது. இப்போ இங்கே பார்க்கும்போது நீங்க தான் என்னுடைய குடும்பம். இப்போ நீங்க 64 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஒரு வருஷம் நான் ரிட்டையர் ஆகிடுவேன். 65 வயசு அஃபிஷியலாக பாஸ்டர்ஸ் நாங்கள் ரிட்டையர் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல இடமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை ஆண்டவர் எங்கேயே காட்டுறாரோ தெரியாது. அப்போது நீங்கள் இது போல் ஏன் இது இன்னைக்கு பாயிண்ட்டை சாட்சியாக சொல்ல வரும் அப்படின்னா, அந்த விக்கிரக கட்டுக்கள் நீங்க வேண்டும். திருவண்ணாமலையில் இருக்கிற விக்கிரக கட்டுகள் நீங்கணும், திருச்சியில் இருக்கிறது நீங்கணும், மதுரையில் இருக்கிறது நீங்கணும், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர், திருப்பதி எல்லாம் விக்கிரக கட்டுகள் உடையும் பொழுது அந்த மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த மனக்கண்ணை திறந்து ஆண்டவரே நீங்க அந்த மக்களை தொடுங்க சுவாமி. உதாரணமா யூதா கோத்திரம் அங்கேருந்து வருகிறது. அந்த பாபேல் கோபுரத்திலேருந்து வந்து இந்தியாவுக்குள்ள நுழையும் போது அந்த யூதா கோத்திரம் தான் பிராமின்ஸ்னு சொன்னாங்க. லேவி கோத்திரம், அந்த லேவி கோத்திரம் நானும் என் ஃப்ரெண்டு சொன்னான். அப்போ இங்கே இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுது அந்த கமா புல் ஸ்டாப்போட உணர்ந்து வாசிக்கும் போது நம்ம ஆண்டவர் கிரியை செய்கிறார். உதாரணமா ஒரே ஒரு சின்ன தாட்டை தான் கொடுக்க போறேன். இயேசு சாமி தலையில ஒரு முள் கிரீடம், 5 காயங்கள், 3 ஆணிகள், 1, 5, 3. அந்த 1ஆம் நம்பர்ல ரோமன்ல போட்டா ஐசாயா 53ஆம் அதிகாரம் பாடுகள். அதே 1 கொரிந்தியர் 15:3 கிறிஸ்துவானவர் வேத வாக்கின்படி மரித்து அடக்கம் செய்யப்பட்டு வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்து. ஆக அதுதான் சிம்பிள் காஸ்பல். அதே போல யோவான் 21:11 எத்தனை மீனை பிடிக்கிறார்? 153 மீன் இருக்கும். அப்ப இங்கே ஒரு கிரீடம், 5 காயங்கள், 3 ஆணிகள், 153 மீனை அங்க பேதுரு பிடிக்கிறார். அப்ப என்ன 153க்கும் 153க்கும் என்ன ஒற்றுமை? 9, 1, 5, 6, 6, 3, 9 கனிகள், 9 வரங்கள். அப்போ அந்த வரங்களிலே அந்த கனிகளிலே ஏதாவது ஒன்று நம்ம கிட்ட இருக்கும். இசையாளருக்கு இசையமிட்ட தெரியும். சிலவங்களை பார்த்தா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி, சிலவங்க பார்த்தா ட்ரெஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. சிலவங்களை பார்த்தோன்னே ரொம்ப பேசணும் போல இருக்கும். சிலவங்க பேசும்போது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த கவலைகள்லாம் மறைஞ்சு மனம் சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள் நம்மகிட்டே நிறைய இருக்கு. ஒவ்வொரு இது தெரிஞ்சு ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க சுவாமி. அப்போ அந்த 153 எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் அங்கே கொடுக்கப்படுகிறது. அப்போ இறை வார்த்தையை வாசிக்கணும். நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. இன்னுமாக நாங்கள் சாட்சிகளாக இருக்கணும். நீங்களே உலகத்தின் சாட்சிகள். யோவான் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்க பார்க்கலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்போ இயேசு சுவாமிக்கு பெயர் ஜீவ வார்த்தை, தி லிவிங் வேர்ட். இயேசு சுவாமி உயிருள்ள வார்த்தை, வேதம் ரிட்டன் வேர்ட், எழுதப்பட்ட வார்த்தை. இப்போ நம்ம சத்திய வார்த்தையை இந்த கரெக்டான தமிழில் பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கிலீஷில் சென்னை பாஷையில் சொல்லணும்னா இட்டுக்குன்னு வந்தியா அப்படிமாங்க. இல்லைங்க நான் இஸ்துக்குன்னு வந்தேன் அப்படிமாங்க. இட்டுக்குன்னு வந்தேங்கிறதுக்கும் இஸ்துக்குன்னு வந்தேங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ இங்கே தமிழில் எப்படி பேசணும்? மெட்ராஸ் பாஷை வேற, மதுரை பாஷை வேற, திருநெல்வேலி வேற. ஏல என்ன வெங்காயந்தி திருநெல்வேலி இங்கே என்ன தஞ்சாவூர் போகணும். அப்ப இங்கே நாம் அவருடைய வார்த்தையை தெளிவாக பேச வேண்டும். அப்ப இங்கே அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவின் இடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை. அப்ப இங்கே சங்கீதம் 115, 135 பார்க்கும்போது அவைகளுக்கு கை இருந்தும் பார்க்காது, காலில் இருந்தும் கேட்காது, கண்ணீர் இருந்தும் தொடாது, கை கால் இருந்து நடவாது, தொண்டை இருந்தும் பேசாது. அந்த ஒரு காலத்தில் அந்த சாமி இந்தியாவில் 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிகளும் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் என்னாச்சு? நான் டெய்லி காயத்ரி மந்திரம் சொல்லணும், 108 தடவை அந்த சந்தியா மந்திரம் பண்ணணும், பூனல் போட்ட பிறகு சொல்லணும். அதான் அதனுடைய சான்ஸ்கிரிட் சொல்கிறேன். பூர்புவஸ்வஹ
தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாது. காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அவன் உள்ளுக்குள்ளேயே இந்த பூனலை போட்டு சொல்லணும். அதன் தமிழ் அர்த்தம் என்னன்னா, ஆதியிலே இருந்தவரும் மாசு அற்றவரும் கண்ணியின் வயிற்றில் உதித்தவரும் தன்னிடத்தில் வருகிறவரை புறம்பே தள்ளாதவருமான இவரே கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர். இவரை நான் வணங்குகிறேன். இவரை வணங்கும் போது இவரின் பண்புக்குள்ள எனக்குள் வருவதாக. அப்ப ஆதியிலே இருந்தது யாரு? மாசற்றது யாரு? கண்ணியின் வயிற்றில் உதித்தது யாரு? இவரை வணங்கும் போது இவரின் பண்புகள் எனக்கு, பண்புகள்னா பரிசுத்தாவையா உள்ளே வருகிறார். அவ பரிசுத்தாவையா வந்ததுனாலதான் அந்த சாட்சியை நிற்க முடியுது. எத்தனையோ தடைகள் வந்தாலும், வீட்டை விட்டு துரத்தி அடிச்சாலும் அவருக்கு சாட்சியா இருக்கணும். எனக்கு உலமே வேண்டாம் சுவாமி, நீ உங்க அன்பு போதும். ஒரு நாள் கொடைக்கானலுக்கு போகும்போது கடைசி பஸ் 8:15 வத்தலக்குண்டிலேருந்து பஸ் போயிட்டு இருக்கு. நான் பஸ்ஸில் உட்காந்துருக்கேன். திருப்பி கொடைக்கானல் வர்றதுக்கு பஸ் காசு இல்லை. அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நேற்று வந்தவன்லாம் கார் வச்சிருக்கான், எனக்கு கார் எல்லாம் ஒன்றும் இல்லை, திருப்பி வர்றதுக்கு காசு இல்லையே, என்ன பண்ணுறது? அப்போ எனக்குள்ள ஒருத்தர் பேசுகிறார், நீ கொடைக்கானல் இறங்கணும்னு சூட்கேஸ் நிறைய பணத்தை வச்சுட்டு இருப்பான், நான் வேணுமா பணம் வேணுமா? அப்போ நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறேன். சூட்கேஸ் இருந்த பணத்தை தூக்கிட்டு போயிடுவான், கத்தையை காமிச்சு அங்கேயே கொடுறானா அங்கேயும் கொடுத்துருவேன். ஆனால் ஆண்டவர் வந்தான் அதை யாரும் எடுக்க முடியாது. எனக்கு பணம் வேணாம் சுவாமி, நீங்கள் போதும். சரி, இதை தான் எதிர்பார்த்தேன், நீ கொடைக்கானலுக்கு போ. சரிப்பா, நான் கொடைக்கானல் போட்டேன். அங்கே என் ஃப்ரெண்டு வீட்டில் சகாயம் சொல்லிக்கிட்டு இருக்கான், இப்போ கண்ணே வர போகிறான், சாப்பாடு ரெடி பண்ணு. இப்போ ராத்திரி 10 மணிக்கு எப்படி எங்கள் அண்ணே வருவார்? அங்கே சண்டை போயிட்டு இருக்கு. நான் போய் கதவை தட்டி சகாயன்றேன், தான் வந்துட்டான் வெளியில். நான் போனால் நான் நிற்கிறேன். சாப்பிட்டுட்டு போய் தூக்கிட்டோம். அடுத்த நாள் கொடைக்கானலில் பார்க்கும்போது ஆர்சியில் எம்ஏ லோபோ ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜு, அவர் ரோட்டில் போயிட்டு இருக்கார். நான் போய் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு, கண்ணன் வாட் ஹேப்பன் டு யூ? அகைன் நான் சொல்கிறேன் பிரைஸ் தி லார்ட். கண்ணன் வாட் ஹேப்பன் டு யூ டெல் மீ. அவருக்கு இங்கிலீஷில் அவரும் தமிழ் வராது. நான் சொன்னேன் ஐ ஹவ் அக்செப்டட் லார்ட் ஜீசஸ் மை பர்சனல் சேவியர். டக்குன்னு நொட ரோட்டில் எனக்கு கட்டிப்பிடிச்சுக்கிட்டான். வாட் அ ஜாய் இன் மை லைஃப். கண்ணன் வேர் ஆர் யூ கோயிங்? ஐ எம் கோயிங் ஃபார் லஞ்ச் அப்படின்னு. கம் டு மை ஹவுஸ். விச் ஒன் யூ வாண்ட்? ஐ எம் வெஜிடேரியன். ஐ நோ கம் அண்ட் கெட் இன் அப்படின்னு கார் கதவை அப்படி திறந்து விடுறாரு. அவன் உள்ளுக்குள்ள அவனோட பிஏ டிரைவரு அவன் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இவர் கார் கதவை திறந்து விட்ட உடனே அவங்க பயந்துட்டான், என்னடா இவன் ஒல்லியா இருக்கா, வேணும் காதை இவர் பின்னாடி உட்காந்துட்டார். அப்போ நாங்களும் பேசிட்டே போகிறோம். இப்படி நான் தரிசனம் பார்த்தேன். கண்ணன் வெரி மார்வலஸ் கண்ணன், காட் செலக்டட் யூ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கார். அதை பேசணுன்னு 2 நாள் வேணும், அவ்வளோ பேசிட்டு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போனோடனே கண்ணன் கார்லேயே இருக்குது, நான் வருது அப்படின்னு நேராக போய் வீட்டுக்கு போயிட்டு அவர் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து பேசி விளக்கான்னு பேசினோடனே ஜெபம் பண்ணிவிட்டு, கண்ணன் ஆண்டவர் உன்னை தெரிஞ்சிருக்குது கண்ணன், நல்லா கண்ணன் அப்படி இப்படின்னு பேசிட்டு, கண்ணன் சாப்பிடு அப்படின்னாங்க. போனால் எனக்காக சாப்பாடு தயார் பண்ணுறாங்க. தயார் பண்ணிவிட்டு அவர் சாப்பாடு போட அந்த அம்மா குழம்பு ஊற்று, நான் சாப்பிட்றேன். வீட்டில் பட்லர் இருக்காங்க, மெய்டு இருக்காங்க, கிச்சனில் அந்த எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சாப்பாடு எல்லாம் 4 பேர் நின்று 5 பேர் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. என்னடா நாங்கள் தான் பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுவோம், எங்கள் ஐயா அம்மாவும் இவனுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அப்போ முன் குறித்திருக்கிற ஆண்டவர் அங்கே ஜட்ஜு, அப்போ தான் ஹைகோர்ட்டு ஜட்ஜு வேறு. அப்போ எவ்வளோ பவரில் இருக்கும் பாருங்க. முடிச்சுட்டு கடைசியில் கண்ணன் வேற கோயிங், ஐ எம் கோயிங் ஃபார் மை ஹவுஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே கண்ணன் திஸ் இஸ் மை ஸ்மால் ஆஃபர்ன்னு ஒரு 6000 ரூபா பக்கத்தில் அன்னைக்கு ஒரு கட்டு எடுத்து அப்படி கையில் கொடுத்தாங்க. நான் போகும்போது காசெல்லாம் போகிறேன், ஆனால் வரும்போது அவ்வளோ காசு சொன்னால் அது திருப்பி, கண்ணன் இஃப் யூ நீட் எனி மணி கம் டு மீ, டோன்ட் கோ எனிவேர், ஐ வில் கிவ் வாட் எவர் யூ வாண்ட். அப்போது ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது, ஆண்டவரின் வார்த்தைக்கு சாட்சியாக இருக்கும் பொழுது, நீங்கள் போதும் சுவாமின்னு சொல்லி இருக்கும் பொழுது, கர்த்தர் அந்த வார்த்தையை கேட்டு கனம் பண்ணுகிறார். போன வாரம் 12ஆம் தேதி விழுப்புரத்தில் செய்தி கொடுக்கும்போது எங்கள் அண்ணனை பார்த்தேன். ஒரே ஒரு சின்ன சாட்சி, ஒரு அண்ணன் ஃபுல் சர்வீஸ் ஆராதனை எடுக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். முடிச்சுட்டு இன்னைக்கு போனேன். இப்போ நேற்றைக்கு டிஎல்சி கத்தீட்ரல் சர்ச்சில் டிவோஷன். இப்போ நாளைக்கு வந்து பெண்டகோஸ்டே பரிசுத்த ஆவியானவரின் பண்டிகை. அப்போ உயிர் தெரிந்த நாளுக்கு பின் வரும் 50ஆம் நாள். இப்போ 40 பரத்துக்கேறின பண்டிகை. அதை பற்றியெல்லாம் திருச்சபையில் விழா வாரியாக பேச ஆண்டவர் கிருபை செய்தார். நாளைக்கு திருக்காட்டுப்பள்ளிங்கிற இடத்துல சர்ச்சில் ஃபுல் சர்வீஸ் எடுக்கணும். இப்போ அதுக்காக போகணும். இறைப்பணி செய்யும் பொழுது அந்த இறைப்பணியை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார்.
அப்போ எனக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். இந்த கண்ணன் டேவிட நீங்க மறந்துடக்கூடாது. உங்கள் ஜெபங்களிலே ஜெபம் பண்ணணும். இதே போல எல்லா இடத்துக்கும் உலகமெங்கும் போய் ஆண்டவர் வார்த்தைக்கு சாட்சியாக கூட நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்காக ஜெபம் பண்றேன். இந்த சின்ன கண்ணன் டேவிட நீங்க மறந்துடாதீங்க. ஸோ ஜெபம் பண்ணுங்க. ஜெபமே ஜெயம். அனைத்திலும் வெற்றியை பெறுவோம். வேற ஊர் இருந்தாலும் நான் ஜெபம் செய்து அனைத்துக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் தாமே நம்ம இந்திய நாட்டை ஆசீர்வதித்து தடையை நீக்கி வெற்றியை தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீங்களே எங்கள் சாட்சிகள் சொன்னீர் சுவாமி. உம்முடைய வார்த்தையை கேட்ட நாங்கள் அந்த தெய்வீக சாட்சியா இருக்க கிருபை செய்யும். இதை ஏற்பாடு செய்து அந்த அருமையான அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். இதே போல அநேக மக்களை தெரிந்து கொண்டு சாட்சியை ஏற்படுத்தவும், அந்த சாட்சி உலகமெங்கும் சென்று தடைகளை விக்கிரக கட்டுகளை நீக்கி அநேக ஆத்துமாக்களை மந்தையில் சேர்க்க கிருபை செய்யும் சுவாமி. ஐக்கியத்தை ஆசீர்வதியும், தொடர்ந்து வழிநடத்தும், பங்கெடுக்கிற இறை செய்தி கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதியும், தடையை நீக்கும், வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர், எங்கள் இரட்சகர், அன்பு நாதரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் கடவுளே. ஆமென். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.